கத்திரி வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருந்தது. திருப்பத்தூர், நாட்ராம்பள்ளி, ஜோலார்பேட்டை, ஏலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று திடீரென மழை பெய்தது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திடீர் மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவியதால் மகிழ்ச்சி அடைந்த சிறுவர்களும் பெரியவர்களும் மழையில் நனைந்தபடி நடனமாடி மகிழ்ந்தனர். இதேபோல் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திடீர் மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்சி புறநகர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், சமயபுரம், டோல்கேட், மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. வேகமாக வீசிய சூறாவளி காற்றில் சிக்கி மரங்கள் சாய்ந்தன. பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், கருங்குளம், ஆழ்வார் திருநகரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் நெல்லை திருச்செந்தூர் சாலையில் மரம் சாய்ந்து விழுந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான தாயில்பட்டி, பேராப்பட்டி, சிந்துராஜபுரம், விளாப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் நேற்று திடீரென மழை பெய்தது. பெரும்பாலான இடங்களில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. சூறை காற்றில் மேற்கூரை பறந்து விழுந்ததிலும் சுவர் சாய்ந்து விழுந்ததிலும் 3 பேர் காயமடைந்தனர். 15 பேர் லேசான காயங்களுடன் தப்பினர். ஓமலூர் பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. ஐயனார் கோவில் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். இதேபோல வெங்காநல்லூர் பகுதியில் 100 ஆண்டு பழமையான ஆலமரம் சாய்ந்தது. திருவண்ணாமலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி, ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு, மாணிக்கம்பாளையம், கருங்கல்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. கொடைக்கானலில் கோடை சீசன் களை கட்ட துவங்கியுள்ளதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். பகலில் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் திடீரென பனிமூட்டம் சாலைகளில் படர்ந்தது. குளுகுளு சீசனை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அனுபவித்து மகிழ்ந்தனர். ஆனால் திடீர் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்தனர். 3 மணி நேரத்திற்கு மேலான பனிமூட்டம் நீடித்ததால் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.